இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு அருமையான ஃபியூச்சராக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சருக்கு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அந்த ஃபியூச்சரை வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒளிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபியூச்சரை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஃபியூச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல், அதாவது ஜம்ப் பண்ணாமல் நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும், அதை உங்கள் ஃபோனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு சின்ன சேஞ்சுக்காக டேப்லெட்டை பயன்படுத்தணும் பிரியப்பட்டால் என்ன பண்ணுவோம்? புதுசாக ஒரு டேப்லெட் டிவைஸை நம்ம வாங்குவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் டேப்லெட் டிவைஸை வாங்குறத தவிர்த்துருவீங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த டேப்லெட் கொண்ட வசதி இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எப்படி டேப்லெட் டிவைஸாக மாற்றுறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் இதில் அபவுட் ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பில்டிங் நம்பர் இருக்கும், இதில் ஒரு 7 தடவை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா கீழே ஒரு மெசேஜ் வரும், டெவலப்பர் மோட் டர்ன் ஆன் வரும். பேக் போங்க. பேக் போனதுக்கப்புறம் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும் அபவுட் ஃபோனுக்கு கீழே, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க கீழே. எப்படி நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை டேப்லெட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்த்துன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் 411 இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்டான ஒரு அளவுன்னு சொல்லலாம். இதை நம்ம சராசரியாக இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு அதோட கண்டென்ட்லாம் சுருங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சேம் உங்களோட டேப்லெட்டில் எந்த மாதிரி இருக்குமோ அதை மாதிரியே ஒரு ஃபீலிங் நீங்கள் இதில் பார்க்க முடியும். ஸோ இதில் நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் சேம் டேப்லெட் மாதிரியே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகுது. அதை நம்ம எப்படி பண்ணணும்? உங்கள் ஃபோனோட ரொட்டேஷன் இருக்கும், அதை நீங்கள் தலைகளாக பிடிங்க. ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு டேப்லெட் மாதிரியே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சேம் நீங்கள் டேப்லெட்டில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையும் டேப்லெட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதோட க்ரோம் பார்த்தீங்கன்னா சேம் டேப்லெட் மாதிரியே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஈஸியாக டேப்லெட் டிவைஸாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரே இடத்துல புரிஞ்சிருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தினால் போதுமானது. ஸோ அருமையான ஒரு ஃபீச்சர் உங்கள் ஃபோனில், அதுவும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த டேப்லெட் டிவைஸ் மாற்றக்கூடிய ஒரு ஃபீச்சரை பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காமல் போகலாம். ஸோ பிடிச்சிருந்தா அதை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது எப்படியே லைக் பண்ணுங்கள்.